நடைபயணம் மதுபுரை எதிர்த்து நடைபயணம் போகும்போது 2 மணி வெயில் எதுக்க வர்றது, வண்டிகள் வருது, சிஎம் கான்வாய் வருதுன்னு சொல்றாங்க. வந்துட்டு போகுதுன்னு சொல்லி நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். தலையில தலப்பா கட்டி இருக்கிறேன், சன்கிளாஸ் போட்டிருக்கிறேன். எதுக்க வந்த வண்டி திடீர்னு எதுக்க வந்து நின்னுது. நான் அசந்து போனேன். இந்த அம்மா வந்து அந்த சீட்ல இருந்து கீழே குதிச்சிருச்சு. கொடையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த வெயில்ல நான் உடனே கிட்ட போனேன். வணக்கம்மா அப்படின்னு. எங்க இருந்து எங்க போய்கிட்டு இருக்கீங்க, என்னதுக்காக போறீங்கன்னு. நான் லிக்கரை எடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா இல்லையா, எங்க சாப்பாடு, இங்கே இந்த சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு பிறந்த நாள் அது அடுத்து வருது. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து பெரிய ஆச்சரியமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒருத்தரை மதித்து வெயிலில் கீழே இறங்கி பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தாங்க அவங்க. அதனால நட்பும் இல்லை பகையும் இல்லை. ஆனா ஐயா, நட்பும் இல்லை பகையும் இல்லைன்றீங்க. ஆனா 2000 துவக்கங்கள்ல கைது நடவடிக்கைகள் எல்லாம் கூட அவங்க ஆட்சி காலத்துல நடந்து மிக துன்புறுத்தலுக்குள்ளாயிருந்து கைது பண்ண போறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன தேதிக்கு முன்னாடியே நான் 14ஆம் தேதி வர வேண்டியவன், நான் ஜூலை 12ஆம் தேதியே வந்துட்டேன். என்னை ஏர்போர்ட்லேயே கைது பண்ணிட்டாங்க. என்னை ஏர்போர்ட்டில் கைது பண்ணி ஒரு 500 போலீஸு ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டி போனாங்க. நான் அங்கேயே சொன்னேன், 3 பெண்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டாங்களே, அதுக்கு காரணமானவங்க இங்கே இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணேன். நான் என்னை கைது பண்ண உடனே என்னை நேராக மதுரைக்கு கொண்டு போனாங்க. ராத்திரி 2 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்ட் பண்ணார். திரும்ப கொண்டு வந்து மதுரை ஜெயிலில் கொண்டு வந்து அடைக்க போகிறோம் நாங்கள். அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்களை இங்கேருந்து வேலூருக்கு பகலில் அனுப்ப போகிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்னை வந்து பந்தாடுறீங்க, நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் இங்கே இந்த ஜெயிலில் வச்சுட்டு திரும்ப வேலூருக்கு அனுப்புறதா இருந்தால் நான் உள்ளே வரமாட்டேன், என்னை அடித்து தூக்கிட்டு போங்க. இப்படி இல்லை, இப்பயே வேலூருக்கு அனுப்பி வைங்க. இந்த ஜெயிலுக்கு உள்ளே வந்துட்டு திரும்ப இங்கே எல்லாம் சோதனை போட்டு பழையபடி என்னை வெளியே கொண்டு வர்றதுன்னா அதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன். ஐஜி வந்து எவ்வளவோ பேசி பார்த்தாரு. நான் ஒத்துக்கிட மாட்டேன் சார், நீங்கள் வேணால் எனக்கு கெட்டி எடுத்து அடித்து தூக்கிட்டு போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு. பிறகு வேறு அவங்க எல்லாரும் யார்கிட்டையும் பேசி அப்பயே அந்த ராத்திரியிலேயே ஏழி மகனை திருச்சிக்கு கொண்டு வந்தாங்க. திருச்சியில் ரிசர்வ் போலீஸு இடத்துல கொண்டாந்து என்னைய குளிக்க வச்சாங்க. அடைக்கலம் என் நண்பர் அவர் அங்கே வந்துட்டார். அவர் அங்கே உள்ள போலீஸு டிஎஸ்பி பலவேசம் அவருக்கு ஃப்ரெண்டு. டிஃபன் வாங்கிட்டு வந்தார், பூரிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தார். அது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொண்டு வந்து வெள்ளூரில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. வேலூரில் சேர்க்கும்போது ராத்திரி அங்கே செவ்வாய் பவனில் அங்கே நைட்டு தோசை எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த போலீஸ் 11 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களும் இந்த 2 இன்ஸ்பெக்டரும் அப்படியே அழுதுட்டாங்க. உங்களை எப்போ விடுவாங்கன்னு தெரியலையே, இங்கே கொண்டு வந்து அடைச்சிருக்காங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தைரியமாக இப்போ இருக்கிறேன் அப்படின்னு. போனவுடனே அருணா கயிறை பிடிச்சி இழுத்தா. நான் சொன்னேன், பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தால் நான் வரேன், அங்கே அருணா கயிறை அறுக்கலையே, ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னு. அப்படியா, சரின்னு விட்டாங்க. இங்கே கோசி பணி ஏற்கனவே அவர் திருச்சி ஜெயிலிருந்து மாறி அங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அவர் முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தார். ராத்திரி 1 மணிக்கு என்னை கொண்டு வராங்க. உனக்காகத்தாப்பா முடிச்சுக்கிட்டே நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. பக்கத்து ரூமில் இருந்தார். எனக்கு விடிய காலம் 4 மணிக்கு காப்பி போட்டு கொடுப்பாரு. நீ படிப்பா, நாங்கெல்லாம் படிக்கலை, நல்லா படிச்சு அறிவை ஏற்றிக்க. கோசிமணி அமைச்சர், கோசிமணி, ஆமாம்,
கலைஞருக்காக தலையை வெட்ட சொன்னாலும் வெட்டுவாருன்னு நான் அவர்கிட்டயே சொன்னேன். நீங்கள் அவர் கலைஞர் சொன்னால் தலையை கூட வெட்டுவாருன்னு. ஆனால் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார். வேலூர் ஜெயிலிருந்து பிறகு சேலம் ஜெயிலிருந்து பிறகு விடுதலை ஆகிறது. அவருக்கு விடுதலை ஆச்சு 3ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி. எனக்கு விடுதலை வரல. அவர் போக மாட்டேங்கிறாரு. சூப்பரண்ட் வந்து, சார் நீங்கள் இருக்க முடியாது, உங்களுக்கு விடுதலை வந்துருச்சு. இல்லை அவனை விட்டு போக மாட்டேன் நான் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் போய் தான் ஆகணும்ட்டாங்க. நீங்கள் போங்கண்ணே, நான் நல்லா புஸ்தகம் படிச்சுக்கிட்டு பேசாமல் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு விடிய காலம் 5:30 6 மணிக்கு எனக்கு ரிலீஸ் வந்தது. நான் போனேன், போய் கோசி மணி அண்ணன் இருந்த ரூமுக்கே போனேன். அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அப்படி பாசம் வச்சிருந்தாரு. அவர் ஊர் ஆடுதுறைக்கு போனார், நான் கலிக்கப்பட்டிக்கு போனேன்.